நல்லது தான் தரிசனம். නැවතත් ස්වාමී යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සෑම කෙනෙක් වශයෙන් නැවත පිළිගන්නවා. திரும்பமாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்து வரவேற்கின்றோம். විශේෂයෙන්ම උන්වහන්සේ කරුණාවෙන් සහ ප්‍රේමයෙන් පරිපූර්ණ දෙවියන් වහන්සේ. அவர் கிருபையினாலும் தயவினாலும் நிறைந்து இருக்கக்கூடிய தேவனவர். අපිට ආදරය කරන එකම දෙවියන් වහන්සේ වහන්සේ. எங்களை நேசிக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. අපිට කරුණාව දක්වන්නේ උන්වහන්සේ පමණයි. அவர் மாத்திரம் எங்களை தயவாய் இறங்கக்கூடிய தேவன். කරුණාව නිමිත්තෙන් අපි උන්වහන්සේගේ පාමුල ඉන්නවා. அவருடைய தயவின் நிமித்தமாக அவருடைய பாதத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். දවසේදී මම අලුතින් දෙදෙනෙක් ඇවිල්ලා තිනා අම්මයි. අද පළවෙනිවට ආවේ නේද? முதல் தடவையாக இந்த இரண்டு தாய்கள் எங்கிருந்து வந்திருக்கீங்க? நீங்களே கூட்டிட்டு வந்தீங்க. ரைட். உங்களை அன்பாக ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் இந்த காலை நேரத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். அது வந்து ප්‍රේමණීය නාමයෙන් දාදින සර්ව ගෞරවයෙන් යම්මයි තාත්තායි පිළිගන්නවා. විශේෂයෙන්ම අපි පෞගේ දවස් කීපෙම අපි යාත්නාවෙන් කාලය ගත කරා. විශේෂமாக கடந்த சில தினங்களாக நாங்கள் ஜெபத்திலே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம். යාත්නා රැස්වීම විශේෂයෙන්ම අපගේ ජීවිතවල පරිවර්තනයක් දැනවාස් ඇති කර තිබෙනවා. அந்த ஜெப கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தினார். එන්නව දවස්වලදී අපි උන්වහන්සේගේ மகிமைய අපි දකින්න යනවා. வருகிற எதிர்காலத்திலே தேவனுடைய மகிமையை நாங்கள் காண போகிறோம். මේ මොනරාගලත් විශේෂයෙන්ම අපට සහභාගී වීමේ වාග්ය දැනවස්ලකා. இங்கே மாத்திரமல்ல මොනරාගල ප්‍රසිද්ධිலும் කලந்து கொள்ளக்கூடியதனை கிருபையானவர் அளித்தார். විශේෂයෙන්ම සාක්ෂාත් වශයෙන් කියනවා අපි නිරුපරිද්දව අපිට අපි ආරක්ෂාවෙන් අපගේ මේ දැනවස් දුන්නා වගකීම ඉෂ්ට කරන්න දැනවස් අපට කරුණාව දුන්නා. தேவன் கொடுத்த பொறுப்பை சரியாக பாதுகாப்போடு செய்வதற்கு தேவன் கிருபை செய்தார். විශේෂයෙන්ම මොනරාගල මම දැක්ක අම්පා මේ කතරගමේ ඉඳලා ලුණුවේරේ ඉඳලා සියඹලාන්දුව ඇතිමලේ නොයෙක් පළාත් වලින් දේවසේවකෝ රැස්ලා ඉන්නේ. அங்கே மொனராகல பிரதேசத்திலே அங்க ஜெப கூட்டத்திலே இங்கே ஸ்பேர் குறிப்பிடப்பட்ட எல்லா இடத்திலும் தேவ ஊழியக்காரர்கள் வந்திருந்தார்கள். දේවසේවකෙක් විශේෂයෙන්ම පළමු වතාවට සුභාරංචි අරන් ගියා වූ දේවසේවකෙක් සාක්ෂියක්. முதல் தடவையாக நற்செய்தியை கொண்டு சென்றதான ஒரு தேவ ஊழியக்காரர் சாட்சி அந்த இடத்திலே பகிர்ந்து கொண்டார். அவருக்கு කාලය ගත කරන ලැබීම ගැනත් භාග්‍යයක් කියලා හිතෙනවා. அவரோட காலத்தை கழிப்பது மிக பாக்கியம் என்று நான் நினைக்கிறேன். 1970 දී ඔහු සුභාරංචි අරගෙන මොනරාගලට ගියා. 1970 ஆண்டிலே நற்செய்தி எடுத்துக்கொண்டு மொனராகலை பிரதேசத்துக்கு சென்றார். එයාකවා 1965 ඉඳලා 1970 ඉඳලා මෙතෙක් දුර දේවසේවක 185 දෙනෙක්ව යක්ෂයා සතුරා පරාජයපත් කරලා එළවලා දෙනවා මොනරාගල. அங்கே மொனராகலிலே தேவ ஊழியக்காரர் 185 பேரை அங்கே சாத்தான் தோற்கடித்து விரட்டி இருக்கிறான். ඔවුන් නොයෙකුත් බාධක මැද නොයෙකුත් ප්‍රශ්නවලට නොයෙකුත් විදිහේ දේවල් නිසා ඔවුන් සේවය අතහැරලා ගිහිල්ලා තියෙනවා. அங்கே நிறைய தடைகள் அநேக பிரச்சனை நிமித்தமாக ஊழியத்தை கைவிட்டு போயிருக்கிறார்கள். අපි තාමත්ම බරකින් යුක්ත යාත්‍රා කරා දේවසේකයන් ජය ගන්නා වූ පරිච්ඡේදයක් ස්වාමිනී මොනරාගල වැති කරා. அங்கே வாரத்தோடு ஜெபம் செய்த மொனராகல பிரதேசத்திலே தேவ ஊழியக்காரர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதாக මන්දා පෙන්නාව කාලයේ ප්‍රතිඵල දකින්න යනවා. வருகிற காலத்திலே அதனுடைய பிரதிபலனை நாங்கள் அனுபவிப்போம் காண்போம். මේ උදෑසන இந்த காலை வேளையிலே මම හිතුවා යාත්‍රාවත් සම්බන්ධව දෙයක් ඔබ සමග කතා කරන්න. ஜெபத்தோடு தொடர்புடைய சில காரியங்களை பேசுவதற்கு ඉංග්‍රීසියෙන් කියනවා present to God. නැත්නම් දෙවියන් වහන්සේට ඉදිරිපත් කරන්න. அங்கே தேவனுக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். නැත්නම් සිංහලෙන් කවයිමද ගෙනහැර දක්වන්න. அதாவது அதை விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் என்பதாக නැත්නම් පිළිගන්වන්න උන්වහන්සේට. அவரை ஏற்றுக்கொள்கிற விதத்தை නැත්නම් අන්පාපල්ලා උන්වහන්සේ. அவருக்கு அறிவியுங்கள் என்பதாகவும் මේක ඉතාමත් වැදගත් මේ උදෑසන. இந்த காலை நேரத்தில் மிக முக்கியமானது. හොඳට උන්වහන්සේගේ වචනයට අවුකම් දෙන්න. நன்றாக செவிகொடுங்களவருடைய வார்த்தைக்கு වචනය මනුෂ්‍යයාට ජීවනය ඇති කරනවා. வார்த்தை மனுஷனுடைய வாழ்க்கையில ஜீவனை ஏற்படுத்தும். මනුෂ්‍යයාගේ ජීවිතේ පරිවර්තනයක් ඇති කරනවා. மனுஷனுடைய வாழ்க்கையை அங்கே தேவனுடைய வார்த்தை වචනය නැතුව සත්‍යතාවේ නැතුව මනුෂ්‍යෙක් නිදහස් වෙන්නේ නැහැ. வார்த்தை இல்லாமல் சத்தியம் இல்லாமல் மனுஷன் விடுதலை அடைய மாட்டான். ප්‍රසන්ටිං නැත්නම් ප්‍රසන්ට් කරන උන්වහන්සේට බාර කිරීම ඉතාමත් වැදගත්. அவருக்கு பரிசாக ஒப்புக் கொடுப்பது மிக முக்கியமானது. පරිසිල්ල අපි උන්වහන්සේට බාර කරනවා. எங்களை அவருக்காக ஒப்புக் கொடுப்பது. නැත්නම් අපි ගෙනහැර දක්වන දන්නවන උන්වහන්සේ. அவருக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். අපි ගොඩාක් කරලා කැමති ආවෙන මිනිස්සුන්ට දන්නවන්න. நான் ஜனங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறோம். නමුත් අපි ඉගෙන ගන්න යනවා. கற்றுக்கொள்ள போகிறோம்.
சொல்லுகிறோம். අපි දෙවියන් වහන්සේට අපගේ ඉල්ලීම් අපි දන්වන්න යනවා. நம்முடைய வேண்டுதலை அங்கே தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். කතාවක් කියලා දේශනාව පටන් ගන්න ஒரு ගන්න. கதையை கூறி பிரசங்கிக்க ஆரம்பிக்க මම நினைக்கிறேன். හිතනවා දැන් අපි අවුරුද්දක් තිස්සේ දැන් අවුරුද්දේ අන්තිම කාර්යයේ ඉන්නේ අපි දේශනා කරනවා. அங்கே வருஷ கடைசியில் தான் இங்கே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிறோம். විවිධ දේශනාවල් අපි ආන. நிறைய பிரசங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். සමහර දේශනාවල් අමතක වෙනවා. சில பிரசங்கள் மறந்துவிடும். කෙනෙක් කිව්වා පාස්ටර් මෙතනින් අපි යනකොට අපි ඔබ කිව්වා පණිවිඩය අපිට අමතක වෙනවා. அங்கே நீங்கள் பாசன போகும்பொழுது சொல்கிற செய்தியை மறந்துவிட்டு போகிறோம் என்பதாக. නමුත් මේක ඔබට අමතක වෙන්නේ නැති වෙයි. இது மறக்காமல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். දවසක් එක වහු පැටියෙක් ඇති කළා වූ මිනිහෙක් වහු පැටිය හදිස්සියෙම ලෙඩ වුණා. அங்கே ஒரு மனுஷன் ஒரு கண்டுபிடியை வளர்த்தான். அந்த கண்டுபிடி அவசரமாக சுகையினப்பட்டது. ඒ වෙලාවේ එයා වෛද්‍යවරයෙක් ගම වෙන්න ගියා. அந்த நேரத்திலே ஒரு வைத்தியரை சந்திக்க சென்றாராம். පසු වෛද්‍යවරයෙක්. அந்த பசு வைத்தியர் ஒருவர் එයාව හම් වෙන්න ගිය වෙලාවේ එයා යට බේත් පගක් දීලා තියෙනවා. அங்கே சந்திக்க போகும்போது மிருக வைத்திய அதிகாரி ஒரு குழந்தை கொடுத்திருந்தார். බේත් மருந்து கொடுத்தார். හරි මේ බේත් අරගෙන මේ පෙටි අරගෙන இந்த வில்லைகளை எடுத்துக்கொண்டு දැන් මෙයා ගෙදරට ඇවිල්ලා வீட்டுக்கு வந்து මෙයා කල්පනා කරා කොහොමද මම මේ බේත් ටික මෙයාට පොවන්නේ කියලා. எவ்வளவாக இந்த மருந்தை இந்த கண்டுக்குட்டிக்கு நான் கொடுப்பேன் என்பதாக. එයාට කියන්නේ මට කටාරින්න මම පෙත්ත දාන්නම් කියලා. தமாய திறங்கள் வில்லை போடு என்று சொல்ல முடியாது. මෙයා ඒ ගැන කල්පනා කරන් ඉඳිද්දී அவனவங்க சிந்தித்துக் கொண்டிருக்கிற போது මෙයාට පොඩි අදහසක් ආවා. ஒரு அபிப்பிராயம் அவருக்கு ஏற்பட்டது. මොකක්ද අදහස? அந்த அபிப்பிராயம் என்ன? උණබටයක් අරගෙන ஒரு மூங்கில் குள்ளலை எடுத்துக்கொண்டு උණබටේ මැදට පෙත්ත තියලා அங்கே மூங்கிக்குள்ளே நடுவிலே அந்த வில்லையை வைத்து වසු පැටියාගේ කටාලා පිමින්. அங்க கண்ணுக்குட்டிய வாயை திறந்து அங்கே ஊத வேண்டும் என்பதாக. එතකොට ඒක බඩඩේයි කිය. அப்பொழுது வயிற்றை நோக்கி செல்லும் என்பதாக. මේක යාගේ අදහසක්. அவருடைய அபிப்பிராயம் ඒක යා ක්‍රියාවට දැම්මා. அதை கிரியை செய்தார் பாருங்கள். පෙත්ත දාලා දැන් වහු පැටියාගේ කට ඇරලා බටේ තිබ්බා. அங்கே அந்த வில்லை நடுவிலே வைத்து மூங்கிக்குள்ளே அங்கே கண்ணுக்குட்டிய வாயை திறந்து வைத்தார். එයා පිම්බා ඒක. அதை அவன் ஊதினான். එයා පිමින ගමන් அங்கே ஊதியவுடன் වසු පැටියට කිනුමක් ගියා. அங்கே அந்த கண்ணுக்குட்டிக்கு தும்மல் ஏற்பட்டது. ඒ පෙත්ත කොහාටද ගිහලා ඇත්තේ? அந்த வில்லை எங்கே போயிருக்கும்? කාටද ඒ පෙත්ත ගිහලා ඇත්තේ? யாருக்கு போயிருக்கும்? ඒ වහු පැටිය අයිතිකාරයා. அந்த கண்ணுக்குட்டி සමහර විට දේශනා කරන මම பிரசங்கிக்கிற நானும் මම දේශනා කරන්න මම ලෑස්ති වෙන එක ගැන මගේ භාර්යාව ඔබ அங்கே பிரசங்க ஆரம்பிக்கிறதை பற்றி போதவுடைய மனைவியர்களை கேளுங்கள். මම දේශනාව ගැන මම දේශනා අපි හැම කෙනෙක්ම දියුගෙදරේම තමයි. எல்லா போதகர்களும் அவனமாகத்தான். අද දේශකයන් අපි හරිද මට බයයි දේශනා කරන්නත් දැන්. අර ප්‍රසංගමාන இருக்காங்க. பிரசங்கம் විශාලේ ළඟදී දේශනාවක් කරා මම බය වුණා යාගේ ඉස්සර දේශනා කරා. අන්සම් பிரசங்கம் செய்தால் அது பிரசங்கம் செய்ய பயப்பட்டேன். කියන්නේ ඊතරම් උතුම් දේශනාවල් කරා. அவள் மேன்மையான டிவோஷன் டைம் එක. ஒரு டிவோஷன் நேரத்துல மேன்மையான பிரசங்கம் செய்தார். ගොඩක් වෙලාවට ඔක තමයි වෙන්නේ. நிறைய நடைபெறுவது அதுதான். දේශනා කරනවා මමම දේශනාව අරගෙන මම ගෙදර යනවා. நானே பிரசங்கம் செய்து வீட்டுக்கு போய் விடுகிறேன். නේද ගොඩක් අයට කිමුන් යනවා. அநேக தும்மல் ஏற்படும். මේ උදෑසන ඔබ ජීවනයක් අත්පත් කරගන්න ඕනේ නම් அந்த கால நேரத்தில் ஒரு ஜீவனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமாயின் ඔබ මේක අත්පත් කරගන්න. ஹalleluya. ஆண்டி எடுத்துக்கொள்ளுங்கள். අපිට තියෙන්නේ ඔක්කොම අත්පත් කරගන්න දේවල්. எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டு கொள்ள අද வேண்டும். ගොඩක් අය සුවේනි යාත්නා කරනවා. நிறைய சுகத்துக்காக ஜெபம் செய்கிறார்கள். නමුත් යෙසායා 53 වෙනි පරිච්ඡේදයේ කියා තිබෙනවා. ஏசாயா 53 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. උන්වහන්සේගේ ත්වාල වලින් අපට සුවේ දීලා அவருடைய தழும்புகளினாலே எங்களுக்கு சுகம் கிடைத்திருக்கிறது என்பதாக. සුවේ දීලා ඉවරයි. அங்கே சுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඒක අත්පත් කරගන්න. அதை நாங்கள் பிடித்துக் கொள்ள දැන් வேண்டும். ඔබට මම දේශනා කරනකොට ඔබට නිින්දක් යනවා නා. நான் பிரசங்கம் செய்யும் பொழுது உங்களுக்கு தூக்கம் ඒක ஏற்பட்டால் සුව කරන්න යනවා මම අද. அதை நான் சுகப்படுத்த போகிறேன். මම මේක සුව කරනවා මම. அதை பற்றி සුවේ சுகமாக අත්පත් කරගන්න. அந்த சுகத்தை பெற்றுக் கொள்வது. ස්වාමිනී ඔබගේ සුවය මම අත්පත් කරගන්න. உங்களுடைய சுகத்தை நான் பெற்றுக் கொண்டேன் ஆண்டவரே. මම මේ කතාව කිව්ව ඔයාලා දේශනාවට මාව මේ පැත්තට යොමු කරන්න. பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன். අද අපි කතා කරන්න යන්නේ උන්වහන්සේට අපගේ ජීවිතයේ තිබෙන දේවල් ගන්නට අවශ්‍යයි. அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க காரியங்களை அறிவிக்க வேண்டும். ඔබ ආයෙත් එතකොට දෙවියන් වහන්සේට දන්නේ නැද්ද අපි අපේ තියෙන ප්‍රශ්නේ කියලා? நீங்கள் கேட்கலாம் தேவனுக்கு தெரியாது எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? උන්වහන්සේ දන්නවා. அவருக்கு தெரியும். උන්වහන්සේ බලාගෙන ඉන්නවා. எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். උන්වහන්සේට දන්නවනතු. அவரை அறிவிக்கும் வரைக்கும். හalleluya. ஹalleluya. උන්වහන්සේ ඔබගේ ප්‍රශ්නේ දන්නවා මේ உங்களுடைய උදේ. பிரச்சனை என்னவென்று ஒரு காரியம் ඔබගේ අවශ්‍යතාවය උන්වහන්සේ දන්නවා. அவருடைய தேவை என்னவென்று அறிந்திருக்கிறார். දන්නවනකම් උන්වහන්සේ බලාගෙන ඉන්නවා. அறிவிக்கும் வரை பார்த்து கொண்டிருக்கிறார். අපි දන්නවනක අපගේ යුතුයකම. அறிவிப்பது நம்முடைய கடமை. පෙරලගම පිලිපි පොතේ 4 වෙනි පරිච්ඡේදය.
நாங்கள் திருப்பி கொள்வோம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துக்கு හතරවෙනි පරිච්ඡේදය 6යි 7යි අපි කියවන්න කරමු. 4 6 7 வசனத்தை இப்பொழுது අද අපි මෙනෙහි කරන්න යන්නේ ඒක. தியானிக்க போற வசனம் இதுதான். ඉතාමත් ආලංකාර ඉතාමත් ලස්සන අපිට සමාදානයක් කර දෙන්නා වූ වචනයක් ඒක. மிக அலங்காரமான அழகான ஒருவருக்கு சமாதானம் கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. ගෞරවණීය කියවන්න බලන්න. யார் அது வாசிங்க 4 6 7යි. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 6 7 வசனத்தை Right. Samili. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென். නුඹලා කිසිවක් ගැන කනගාටු නොසිතා. எதை குறித்து கவலைப்படாமல் සියල්ලේදී ස්තුති දීමෙන් எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோடு ස්තුති දීම සමග යාත්නාවෙන්ද කන්නලවෙන්ද නුඹලාගේ ඉල්ලීම් දෙවියන් වහන්සේට දන්වා පල්ල. விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்திற்குரிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். කොච්චර මනහර වචනයක්ද? எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்கள். පාවුතුමා පිලිප්පි සභාවට ලියනට කියනවා அங்கே பரிசுத்த பவுல் பிலிப்பி சபைக்கு ඔබලා எழுதுகிறார். කනගාටු වෙන්න එපා. கவலைப்பட வேண்டாம் நீங்கள். අපි ගොඩාක් අයට කනගාටුව තියෙනවා. இதயத்திலே கவலைகள் இருக்கிறது. අපි කනගාටු වෙන්නේ මොනවා ගැනද දන්නවද? கவலைப்படுவது தெரியுமா? නොලවෙන්නා වූ දේවල් ගැන. கிடைக்காத காரியத்தை குறித்து, අමාරු දේවල් ගැන. கஷ்டமான காரியங்களை குறித்து, අනවශ්‍ය දේවල් ගැන. அனவசியமான காரியங்களை නමුත් குறித்து. උන්වහන්සේ කියනවා ஆனால் அவர் சொல்லுகிறார், නුඹලා කනගාටු නොසිතා. கவலைப்படாமல் ஒன்று සියල්ලේදී ඔබ ස්තුති දීමෙන් எல்லாவற்றுக்கும் அங்கே வேதம் ඔබ හිතවසිකයන් අඩුව සිතතර සියල්ලේදී ස්තුති දීමෙන් அங்கே குறைந்திருந்தால் நிறைந்திருந்தால் ஸ்தோத்திரத்தோடு கூட නුඹලා යාත්නාවෙන්ද நீங்கள் ஜெபத்திலும் කන්නලවෙන්ද வேண்டுதலிலும் නුඹලාගේ ඉල්ලීම් දෙවියන් වහන්සේට දන්වා පල්ල. தேவனுக்கு உடைய வேண்டுதலை தெரியப்படுத்துங்கள். කොච්චර ලස්සන වචනයක්ද? எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. Present your request to the God at the simple. Very simple. බලන්න හරිම සැහැල්ලු දෙයක් ඒක අපිට. அங்கே லேசான ஒரு காரியம். කඩ ඇරලා කියන්න විතර අපිට තියෙන්නේ. வாய் திறந்து சொல்வது மாத்திரம் இருக்கிறது. අපගේ ඉල්ලීම් දෙවියන් වහන්සේට අපි දන්නන විට நம்முடைய வேண்டுதலை தேவனிடத்திலே தெரியப்படுத்துகிற போது අපගේ අවශ්‍යතාවය උන්වහන්සේට කියන විට நம்முடைய தேவையை தேவனிடத்திலே கூறுகிற போது අපගේ හදවතේ අපට සමාදානයක් ඇති වෙනවා. நம்முடைய உள்ளத்திலே சமாதானம் අපගේ ஏற்படும். බර නැත්නම් අපගේ බර්ඩන් එක රිලීස් වෙලා යනවා අපිට දකින්න පුළුවන්. நம்முடைய பாரம் குறைந்து போவதை அறியக்கூடியதாக இருக்கிறது. ඇදහිල්ලෙන් දකින්න යන උත්තරේ බලන්න. அவிசுவாசத்திலே அங்கே பதிலை பார்க்க போகிறோம். ඇදහිල්ලෙන් දකින්න යන ඒකට එන්නා වූ විසඳුම ගැන. அங்கே விசுவாசத்திலே காணப்படுவதற்குரிய අද பதிலை කිදුරුවට මොනවද වෙලා තියෙන්නේ? கிறிஸ்து நடைபெற்றிருக்கிறது. අද සභාවට මොනවද වෙලා තියෙන්නේ? சபைக்கு நடைபெற்றிருக்கிறது. උන්වහන්සේගේ නාමයෙන් දරන සෙනඟට මොනවද වෙලා තියෙන්නේ? அவர் நாம தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு என்ன අපි நடந்திருக்கிறது? කවමදාකවත් ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේට ඒක කියන්නේ නැහැ. ஒருபோது முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துவது இல்லை. ඒගොල්ලෝ මොනවද කරන්නේ? அவர்கள் என்ன செய்வார்கள்? they carry their own burdens. ඔවුන්ගේ බර ඔවුන් උසුරනවා. அந்த பாரங்களை அவர்களை තමන් சுமந்து උසුලාගෙන යනවා. தானே சுமந்து ඇහුවම මොකද කියන්නේ? என்ன சொல்வார்கள்? අයියෝ පාස් අපිට තියෙන කරදර. ஐயோ பாசங்களுக்கு பிரச்சனை, අපිට තියෙන ප්‍රශ්න. எங்களுக்கு நிறைய பிரச்சனை අපිට உண்டு, තියෙන රෝග ගැන. எங்களுக்கு நோய்கள், ඔවුන් විවිධ දේවල් කියනවා. நிறைய காரியங்களை சொல்வார்கள். ඔවුන් උන්වහන්සේට බාර දෙන්නේ නැහැ. அவர்களை ஒப்பு ඒ கொடுப்பதில்லை. නිසා දෙකට නැවිලා තුනට නැවිලා දඩගාගෙන තමයි அங்கே 3 நாளாக வளைந்து முழங்கால்களில் එබැවින් போடுவார்கள். ජීවිතය අපි බැලුවොත් அந்த එහෙම வாக்கிய நோக்கி பார்க்கிற போது ඔවුන්ගේ කෙලවර සහ அவருடைய முடிவும் ඔවුන්ගේ කෙලවර අපොහොසත් කෙලවර. அவருடைய முடிவு மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. අපොහොසත් පරාජිතයි. அங்கே தோல்வியடைந்த சூழ்நிலை, පරාජිත අවසානය. அங்கே தோல்வியடைந்த ජයග්‍රහණයක් ඔවුන් දකින්නේ නැහැ. வெற்றி காண்பதில்லை. ඒ නිසා මේ උදෑසන මම ඔබ ධෛර්යවත් කරන්න කැමතියි. இந்த காரியங்களை தைரியப்படுத்த ඔබ விரும்புகிறேன். ඉල්ලීම් සමග ඉන්නවා වෙන්න පුළුවන්. வேண்டுதலோடு இருக்கலாம் நீங்கள், බලාපොරොත්තු සමග ඉන්නවා වෙන්න පුළුවන්. எதிர்பார்ப்போடு இருக்கலாம் நீங்கள், ඔබට බෝධවල් තිබෙනවා වෙන්න පුළුවන්. நிறைய காரியம் உங்களுக்கு இருக்கலாம். මම ඔබට කියන්න. உங்களுக்கு சொல்லுகிறேன், ඔබට ඇවුම්කන් දෙන දෙවි කෙනෙක් ඉන්නවා. உங்களுக்கு செவி கொடுக்கக்கூடிய தேவன் இருக்கிறார். ඔබ ගැන සලකන දෙවි කෙනෙක් ඉන්නවා. உங்களை நோக்கி பார்க்கிற தேவன் இருக்கிறார். ඔබට ආදරය කරන දෙවි කෙනෙක් உங்களை ඉන්නවා. நேசிக்கிற தேவன் එයා இருக்கிறார். තමයි යේසුස් அவர் වහන්සේ. இயேசு கிறிஸ்து. ඒ දෙවියන් වහන්සේ ඔබගේ ඉල්ලීම් ඇවුම්කන් දෙන දෙවි அந்த කෙනෙක්. தேவன் வேண்டுதலை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். මනුෂ්‍යයන් ඇවුම්කන් දෙන්නේ නැහැ. மனுஷன்
சுகையினத்தை ஒப்பு கொடுப்பதில்லை. කාටද අපි ඒක ඉස්සලාම කියලා කියන්නේ? முதலாவது சொல்வது யார்? කාටද අපි කියන්නේ? யார் என்று சொல்வது? අපි කියන්නේ වෛද්‍යවරයා. நாம் வைத்திருந்து சொல்லுவோம். ඊට පස්සේ අපි කල්පනා කරනවා நிம்மதாக சிந்திப்போம். අපි නුවරඑළියට යනවාද, බදුලට යනවාද, පස්සලට යනවාද, වැලිවලට යනවාද ස්පිතාලෙට? நுவரை போமா, பசறை போமா, வரை போமா, අපි எந்த අපි வைத்தியசாலை තෝරගන්න අපි කොහාටද යන්නේ කියලා. எந்த வைத்தியசாலை தேர்ந்தெடுப்போம் நாங்கள்? බක්කම ඔබට කියන්නේ පැහැදිලිද? தெளிவாக நான் சொல்றது தெரியுமா? ආස්කමක් සිදු වෙන්න යනවාද? இந்த அற்புதம் நடைபெற போகிறது. ආස්කමේ දෙවියන් වහන්සේ අපි මැදියේ ඉන්නවා. அற்புதத்தின் தேவன் மத்தியில் இருக்கிறார். කොරු ඇවිදින්න පුළුවන්, අන්ධයන්ට සුවය දෙන්න පුළුවන්, බීරින්ට නිදහස දෙන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ අපේ දෙවියන් වහන්සේ. மனம் நடக்கக்கூடிய அங்கே காணக்கூடிய ஒரு தேவன் மத்தியில் මම இருக்கிறார். කියන්නේ නෑ ඔබ වෛද්‍ය බේත් ගන්න එපා කියලා. நான் சொல்லவில்லை மருந்தெடுக்க வேண்டாம் என்று. නමුත් ප්‍රමුඛ ස්ථානය අපි කාටද අපි දෙන්නේ? முதலிடத்தை யாருக்கு கொடுப்பது? අපි ඉස්සල්ලාම අපේ අපිට තියෙන ලෙඩේ බාර කරන්න ඇවිල්ලා වෛද්‍යවරු. முதலாவது நோயை ஒப்பு கொடுப்பது ඊට வைத்தியர்கள். පස්සේ අපි කනවා who is the specialist in that hospital? කවුද විශේෂඥ වෛද්‍යවරයා ඉන්නේ ඒකේ? யார் விசேஷ අපිට வைத்தியர்கள்? හොයන්න ඔබලා ඉන්ටර්නෙට් එක ගියවම ඔබට හොයන්න පුළුවන්. இன்டர்நெட் அடித்தால் எல்லாம் தேடி பார்க்கலாம். ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? දෙවියන් වහන්සේට බාර දෙන්නේ නැති අයගේ මනස පිරලා දිනුවෝලි. அங்கே தேவனை ஒப்பு கொடுக்காத மனுஷன் மனசில் நிறைந்திருப்பது இப்படிப்பட்ட காரியங்கள். නමුත් අපිට දිව්‍යමය වෛද්‍යවරයා අවශ්‍ය அங்கே වෙනවා. தெய்வீக வைத்தியம் இருக்கிறார். අපිට දිව්‍යමය වෛද්‍යවරයෙක් ඉන්නවා. வைத்தியம் இருக்கிறார். උන්වහන්සේග මමයි නුඹ සුවකන ස්වාමීන් அந்த වහන්සේ. நானே குணமாக்குற கர்த்தர். I am the Lord who heal you in the name of நானே சுகமாக்குற கர்த்தர். උන්වහන්සේ අප සුවකන දෙවි කෙනෙක්. அவருக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். උන්වහන්සේ අපේ දිව්‍යමය වෛද්‍යවරයා. தெய்வீக வைத்தியராக இருக்கிறார் அவர். දිව්‍යමය වෛද්‍යවරයා. தெய்வீக வைத்தியர் அவர். එයාට ප්‍රශ්නේ බාර කරන්න ප්‍රථමයෙන් அவருடைய பிரச்சனைக்கு ஒப்பு கொடுக்க முன்னதாக ඒ වටේ ඉන්න වෛද්‍යවරුන්ට බාර කරන්න. எல்லா இருக்கிற வைத்தியர்களுடைய நமக்கு වැරදි கூறுவோம். නෙවෙයි මම මේ කියන්නේ. பிழை சொல்வது அல்ல நான் අද சொல்லுவேன். ඇත්ත කතාව ඕකයි. உண்மையான கதை ඒ නිසා இதுதான். තමයි අපි බැඳුම් මැදියේ ජීවත් වෙන්නේ. ஏன்னா கட்டுகளின் மத்தியிலே ඇයි வாழ்கிறோம். අපගේ මනස පිරලා තිබෙන එකේ. நம்முடைய மனது அதில் நிறைந்திருக்கிறது. මමත් වෛද්‍යවරයෙක් තමයි. நான் ஒரு வைத்தியன் தான். කවුරුගෙන ලෙඩක් කම මම බේත් දෙනවා. யார நோய் என்று சொன்னா வைத்திய மருந்தை கொடுப்பேன். තාම නම් ගැස් වෙන්නේ නැහැ. ගැස් වුණොත් දෙයියගේ පීපයි. என்ன பார்க்க பிழை ஏற்பட்டு பிழை விட்டாலும் அவ்வளவுதான். ප්‍රේමවත් සහෝදරයා සහෝදරිය. அருமையான சகோதரனே சகோதரியே. අපගේ මේ මනස වෙනස් වෙන්න ඕනේ. நம்முடைய உள்ளமானது மாற வேண்டும். අපි දැනගන්න අවශ්‍යයි අදහන දෙවියන් වහන්සේ කවුද කියලා. நாம் நம்ப வேண்டும். நாம் வணங்குகிற தேவன் ඒ யார் දෙවියන් என்பதை. වහන්සේ කෙරේ අපේ විශ්වාසය අපි තැබිය அந்த යුතුයි. தேவன் மேல் விசுவாசத்தை வைக்க வேண்டும். එතකොට අපිට තේරෙනවා அப்படி விளங்கும். අපි ඇවිල්ලා අපිට නිදහස් දෙන්න පුළුවන් දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේ කියලා. அவரை முடியும் விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்பதாக. දැන් මගේ ලෙඩේ ඇවිල්ලා මම ලලිත රාඩිකෝට වැඩක් තියනවද? வேறு நோய் லலிதானிக்கு சொன்ன பிரயோஜனம் இருக்கிறதா? අනේ ලලිතනගා පාස්ටර් නං ඔබට දෙපිපෝම් කියයි. பசதிக்கு ඔබ ආඥා කරන පාස්ටර් කියලා. අලක සුවම් කුඩක මුඩියාතනේ. එතුමියට ඒ යසුවේදන්න බෑනි. දැන් මේ කාලයක් යනකොට මේ ශරීර නැමැති දි รา පත් වෙන මේ කූඩුව විටින් විට ලෙඩ දෙනවා. அதாவது சரீர கூடு இடையிடையே நோய் வாய்ப்படும். அதுதான் உண்மை. අද ඥානප සහෝදරයා කිව්වේ නේද? පොඩ පොඩ ලෙඩ එන්න පුළුවන් ඥානප. ඒක කලබලට එපා. හරි. හරිද? තරුණ අපිට මේ වෙනවනම් වාට එන්න තුතින්න බෑනේ. அதாவது இவனுமாக நோய் வாய்ப்பட்டு கொண்டுதான் இருக்கும். හරිද? ඉතින් ඒ නිසා ஆனபடினாலே අපි ඒකට දුක් වෙන්න ඕනේ அதை නෑ. குறித்து கவலைப்பட அவசியம் இல்லை. මේක ආරක්ෂා කරන්න පුළුවන් කෙනෙක් අපේ ගාව ඉන්නවා. என்னை பாதுகாக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். එයාට අපි දන්නවන්න அவரை අවශ්‍යයි. මේ தெரிவிப்போம். මිනිස්සුන්ට කියලා වැඩක් නෑ. ஜனங்கள் சொல்ற ඇතුළත් දෙන්න කියනවා සිස්ටර් බ්‍රදර් වා යාත්‍රා කරන්න මගේ ලෙඩ වෙන්නේ. நோய்க்காக சிஸ்டர் ඒක පාපයක් නෙවෙයි. அது பாவம் இல்லை. ආග පාපයක්ද? அது பாவமா? ඒකයි කියන්නේ. அதையும் சொல்ல வேண்டும். මේක ගැන අපි කියෝ ඉන්න ඕනේ. இதை பற்றி சொல்லிக் கொண்டே இருக்க அவசியம் ඒ இல்லை. නිසා තමයි අපි සුවය ලබන්නේ. அவளை சுகம் கிடைக்காத ඒ காரணம் නිසා இதுதான். තමයි අපි තාම ඇවිදින්නේ නැත්තේ. நாங்கள் நடக்க முடியாத காரணம் அதுதான். දෙවියන් වහන්සේ අපේ කෙලින් කරන දෙවි කෙනෙක්. தேவன் நேராக மாற்றக்கூடிய தேவன். උන් මාංශයෙන් කොට විනාශ කරන දෙවි කෙනෙක්. அவர் விடுதலை கொடுக்கக்கூடிய தேவன். ඔබ පාස්ටර්ට කියන්නේ ඉස්සලා කියන්න දෙවියන් වහන්සේ. பாசுக்கு சொல்ல முன்பதாக தேவனாலே கூறுங்கள். මතකද? நினைவில் வைத்துக் මට கொள்ளுங்கள். ඕනේ අපේ සභාව එහෙම වෙන්න. என்னுடைய சபை அவ்வளவாக மாற வேண்டும். මගේ සභාව මම නියෝජනය කරන සභාව ඕම් පාස්ටර්ට කියන්නේ ඉස්සලා ඕම් දෙවියන් වහන්සේට நான் කියන්නේ. ஆரம்ப சபை அங்கே பாச சொல்ல முன்பதாக தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். එයා තමයි සුවය ගැන දෙන්නේ. அவர் தான் சுகத்தை கொடுப்பார். ඒ සුවය තාම ගලාගෙන එනවා. அந்த சுகமாக ஓடிக்கொண்டு வருகிறது. රෝග නෙමෙයි ස්වර්ගෙන් ගලාගෙන එන සුවය. அங்கே பரலோகத்திலிருந்து அங்கே சுகம் ஓடி வந்து கொண்டிருக்கிறது. සමහර අය කියනවා අයියෝ දෙයියෝ මට දැනනස මට ලෙඩක් දුන්නා කියලා. ஐயோ தேவன் எனக்கு ஒரு நோயை கொடுத்தார். දෙයියෝ ලෙඩ දෙන එක නම් වැඩක් නෑ අපිට. அங்கே நோய் கொடுக்கிற தேவன் අපේ அவசியம் இல்லை. දෙවියන් වහන්සේ අපට සුවය දෙන දෙවි කෙනෙක්. நம்முடைய தேவன்
ලෙඩ වෙන්න පුළුවන්. நோய் வரலாம். මම දකිනවා සුවේ ඊට වඩා බලවත්. நான் காண்கிற சுகத்துக்கு மேலானது. ඔබේ ලෙඩේට වඩා දෙවියන් වහන්සේගේ සුවේ බලවත්. உங்கள் நோயை விட தேவனுடைய சுகம் வல்லமையானது. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. මම දකින්නේ நான் காண்பது அதுதான். මම රාත්‍රියේදී පාසත් එක්ක කතා කරන පාසල් ගැන நேற்று இரவு பாஸ்டர் பேசிக் கொண்டிருந்த போது எந்த நாளும் ஒவ்வொரு நாளும் நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். நான் சொன்ன ஆண்டவரே அவருக்கு சுகத்தை கொடுப்பார். நான் மமக்கியானே விடாம நீங்க நோயை காண்றீங்க, நான் சுகத்தை காண்கிறேன். ஹalleluya. லெடலக்கி மம சுயலக்கி மாத்தியரா. ඔබ දකින්නේ ලෙඩේ. நீங்கள் காண்பது நோய், මම දකිනවා සුවය. நான் காண்பது சுகத்தை. සෙටප් එක වෙනස්. நம்முடைய சிந்தனையை மாற்றம். අපේ සෙටප් එක වෙනස් කරගන්න. நம்முடைய சிந்தனையை மாற்றிக் கொள்ள வேண்டும். නැගිට ගමන් ආයි ලෙඩ ගැන කතා කරන්න. எழுந்த உடன் நோயை பற்றி பேச සුවය வேண்டாம். ගැන කතා කරන්න. சுகத்தை பற்றி பேச. ඒ සුවය ඔබට ප්‍රධාන කරලා තියෙනවා. அந்த சுகத்தை உங்களுக்கு ඒ கொடுத்திருக்கிறார். සුවය ඔබගේ ඇඳලා තියෙනවා. அந்த சுகம் ඒ கட்டிலே සුවය ඔබගේ නිවසේදී වෙනවා. அந்த சுகம் வீட்டிலே ඒ இருக்கிறது. සුවය ඔබගේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛත්වය තුළ அது சுகம் தேவனுடைய பிரசன்னத்திலே ඒක ගැන இருக்கிறது. කතා කරන්න. அதை பற்றி பேசுங்கள். අද ගොඩාක් කරලා අපි කතා කරන්නේ ලෙඩ. நிறைய இடத்துல பேசுவது நோயை பற்றி. ඊටත් ප්‍රශ්නයක් ආවොත් ஒரு காண பிரச்சனைப்பட்டால் මොකක්ද අපි හිතන්නේ? நான் நினைப்பது என்ன? බැටර් ටිකක් එහා පැත්තෙන් අල්ලලා බැඳලා ඉන්නේ. அங்கே ஒரு வேலியை அந்த பக்கமாக அடித்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். ඉස්සලාම අපි හොයන්නේ කවුද දන්නවද? முதலாவது தேடுவது யாரை தெரியுமா? හැම මේකට කවුද හොඳ පෙරක දොරුවා කියන්නේ. யார் ஒன்று நல்ல ஒரு Who is the leading lawyer? Lawyer කවුද? நல்ல ஒரு லோயர் யார் என்று தேடுவார்கள். හැම තැනම ඔය. எல்லா இடத்திலும் தேடுவார்கள். කොහොමද ජය ගන්න? எப்படினாலும் வெற்றியை பெற்றுக் கொள்வதற்கு. හරිදයෝ වැරදියෝ ජය ගන්න උත්සාහ කරනවා. பிள்ளையோ சரியோ வெற்றியை பெற்றுக் The கொள்வதற்கு. Bible clearly says දේවචන පැහැදිලිව කියනවා. ஒரு வார்த்தை தெளிவாக சொல்கிறது. අපි දෙවියන් වහන්සේට ඒ ප්‍රශ්න බාර කරන්නේ නේ. தேவனுடைய பிரச்சனை ஒப்புக் கொடுப்பதில்லை. අපි කියලා බාර දෙනවා අපි ඔක්කොම ප්‍රශ්න කාගවද දන්නවද? பிரச்சனை ஒப்புக் கொடுப்பது யாருன்னு எனக்கு தெரியுமா? පෙරක දොරුවා. அங்கே லோயர் அண்டை இல்லை. ලෝයර් පෙරක දොරුවා කරන්න ඕනේ හොඳම සුද්ධ කරලා ඉවර කරනවා. அங்கே சட்டத்தரணி செய்ய முடியும் எல்லாரும் செய்வார். අදිනවා බෑ රබර් වගේ. இருப்பா சரி அவரை போல. ඊට පස්සේ හම්බත් වෙලා ඉවරන් පස්සේ திரும்ப எல்லாம் முடிந்த பின்பதாக පාස්ටර් මගේ නඩුවට පොඩ්ඩක් යාඥා කරන්න. அங்கே பாஸ்டர் வழக்குக்காக ஜெபம் செய்யுங்கள். බයිබලයේ කියනවා අපි වෙනින් මැදිහත්කම් කරන ඇඩ්වොකේට් කෙනෙක් නැත්නම් අපි වෙනින් මැදිහත්කම් කරන ප්‍රධාන ස්වර්ගික ලෝය කෙනෙක් අපිට ඉන්නවා. எங்களுக்காக பரிந்து மன்றாடி பேசக்கூடிய சட்டத்தரணி වහන්සේගේ සිංහාසනයේ දකුණු පස බාහිර වෙලා උන්වහන්සේ ඉන්නවා. அங்கே பிதாவுடைய வலது வாசலிலே அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். එයා අපි වෙනින් මැදිහත්කම් කරනවා. அவர் எங்களுக்காக பரிந்து மன்றாடி பேசிக் கொண்டிருக்கிறார். බට මයිටි ඇඩ්වොකේට් කෙනෙක් අපිට ඉන්නවා. நம்முடைய ஒரு சட்டத்தரணி எங்களுக்காக இருக்கிறார். නමුත් අපි කොයිද දුවන්නේ? எங்கே நான் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ප්‍රශ්නේ විසඳන තැන් වලට දුවනවා. பிரச்சனைக்கு பதில் தருகிற இடத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ඥානය දීලා තියෙනවානේ පාස්ටර්. பாசம் ஞானம் ඒ கொடுக்கப்பட்டிருக்கிறது. නිසා ඥාණයෙන් වැඩ කරන්න ඕනේ. ஞானத்திலே வேலை செய்ய வேண்டும். very good. ඥාණයෙන් වැඩ කරන්න. அல்லது அது ප්‍රඥාව නැතුනොත් මෝඩෙක් වෙන්න. அங்கே ஞானம் இல்லாவிட்டால் அஞ்ஞானியாக இருப்பீர்கள். The wisdom is very important. අපි ගොඩක් වෙලාට අපි උත්සාහ කරන්නේ ඒකයි. நேரத்தில் முயற்சி பண்ணுவது அதுக்காக. හදිසිය මුදල් ප්‍රශ්නයක් එනවා. அவசரமான ஒரு பண பிரச்சனை ஏற்பட்டது என்று අපි வைத்துக்கொள்வோம். කාටද ඉදිරිපත් කරන්නේ? யாரிடம் சொல்லுவோம் அதை? මනි ලීඩර් ඉදිරිපත් කරන්නේ ඉස්සලා. මනි ලීඩර්. මනි ලීඩර් කියන්නේ දන්නවනේ? සතියෙන් ගෙවන්න මාසෙන් ගෙවන්න කියලා එයාට තමයි ඉදිරිපත් කරන්නේ. அங்கே கிழமையிலே மாத்திரை செலுத்த வேண்டும் அவரிடம் கூறுவோம் அதை. එතන මොකද වෙන්නේ? என்ன நடக்கும்? ඊට පස්සේ ඒක ගෙවා ගන්න බැරුව, அதை கட்ட முடியாமல் පාර යන්න බැරුව வழியிலே ஒளிய ஆரம்பிப்போம். ඒක විසඳන්න පුළුවන් කෙනෙක් ඉන්නවා. அதுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். උන්වහන්සේ කියනවා කිසි දෙයක් ගැන කනගාටු වෙන්න එපා. அரசு எதுக்கு கவலைப்பட வேண்டாம். ඔබට රාජ්‍ය ධර්මිෂකමත් හොයන්නේ. முதலா நீதியை ராஜ்யத்தை ඒකට උදාට සියල්ල සම්පූර්ණ කරලා දෙනවා. எல்லாம் கூடவே I கொடுக்கும். can do it then. எல்லாம் මම கொடுக்கும். ඒක පොරොන්දුලා තිබෙනවා. அது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறேன். අපි මේ වේදුව. அது நான் அங்கே இங்கே ஓடுகிறோம். ඊට පස්සේ ඔන්න හිර වැල්ලක්. இப்பொழுது அங்கே இருக்கப்பட்டவுடன் දම්වැල් වගේ පොලි. இப்பொழுது வட்டிக்கு மேல வட்டி. praise the Lord. கவனமாய் இருங்கள். ඔබගේ ප්‍රශ්න ගැන සලකන දෙවි කෙනෙක් ඉන්නවා. உங்களுடைய பிரச்சனையை நோக்கி பார்க்கிற தேவன் இருக்கிறார். ඒක දෙවියන් වහන්සේට ඔබ දන්වන්න අවශ්‍යයි. நீங்கள் தேவனுக்கு அதை அறிவிக்க வேண்டும். දෙවියන් වහන්සේට ඔබ කියන්න ඕනේ. தேவனை நோக்கி சொல்ல வேண்டும்.
එතකොට දෙවියන් වහන්සේ ගැන ක්‍රියා කරන්න. அப்பொழுது அவர் எப்படி செயலாற்றுவார்? ඔබ එහෙම කරේ නැත්නම් ඔබ ඇවිල්ලා කියන පාස්ටර් මම අවුරුද්දක් ඒක ගැන කිව්වා නම් දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරේ නෑ. அப்படி சொல்லி செய்யாவிட்டால் பாஸ்டர் ஒரு வருஷமாக சொன்னேன் செய்யவில்லை என்று நீங்க வந்து சொல்லுங்கள். තව අවුරුද්දක් කරන්න දෙවියන් වහන්සේ කොහොමද ඒක කරන්නේ? நான் சொல்லுவேன் இன்னொரு வருஷம் செய்யுங்கள் தேவனுடைய අපේ දෙවියන් වහන්සේගේ කන් බීරි වෙලා නෑ. நம்முடைய தேவனுடைய கண்கள் அங்கு ඔබගේ குருடாக ඉල්ලීම් වලට උත්තර දෙන්න බැරි වෙන උන්වහන්සේ කන් බීරි වෙලා නෑ. நம்முடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க முடியாதபடி செவிடு தன்மையான காதுகள் இல்லை. උන්වහන්සේගේ අත් කොට වෙලා නෑ ඔබට ආශිර්වාද කරන්න බැරි විදියට. திரும்பி போக வேண்டும் ஆசீர்வதிக்கப்படும். බයිබලයේ කියනවා வேதம் சொல்கிறது ඔබගේ පාපය ඔබගේ නපුරම ඒකට බාධා වෙලා තිබෙනවා. உங்களுடைய பொல்லாப்பு உங்களுடைய பாவம் அதுக்கு தடையாக இருக்கிறது. දෙවියන් වහන්සේ තුල ඉන්නවා නම් கர்த்தருக்குள்ளாக இருப்பீர்களானால் ඔබට ඉල්ලීම් දන්වන්න පුළුවන්. அப்பொழுது அந்த வேண்டுதலை அறிவிக்க முடியும். යරමියා 33:3 எரேமியா 33:3 சொல்கிறது. ඩයල් කරන්න ඒක. ඒකට ඩයල් කරන්න. பண்ணி வைத்துக் ඔබගේ கொள்ளுங்கள். ස්මාර්ට් ෆෝන් එක කරන් ඩයල් කරන්න ඒක. ஸ்மார்ட் போன்ல டயல் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். ඔබට ස්මාර්ට් කරන් ඩයල් කරන්න ඩයල් කරන්න. ஸ்மார்ட் போன்ல என்ன சொல்றது அது මොනවද කියන්නේ? යරමියා 33:3 எரேமியா 33:3 வசனத்தை வாசிப்போம் நாங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். කියන්න බලන්න ඒක සිංහලෙන් හරි ලස්සනයි. මට යාඥා කරපන්න. මට යාත්‍රා කරන්න. එවිට මම නුඹට උත්තර දී නුඹ නොදන්න මහත් අමාරු දේ නුඹට පෙන්වන්නෙමි. නුඹට මට යාත්‍රා කරපන්න මට මොනවද කියන්නේ? මට යාඥා කරපන්න. එවිට මම නුඹට උත්තර දී මම නුඹට උත්තර දී නුඹ නොදන්න මහත් අමාරු දේ නුඹ නොදන්න මහත් අමාරු දේ නුඹට පෙන්වන්නෙමි. නුඹට පෙන්වන්න. නුඹ නොදන්නා වූ දේවල් පෙන්වන දෙවි කෙනෙක් நீ උන්වහන්සේ. அறியாத எட்டாத பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். අපි මේ දන්න දේවල්ට යාත්‍රා කරන්නේ. தெரிந்த காரியத்தை நான் ஜெபம் செய்கிறோம். ඔබ නොදන්නා වූ දේවල් උන්වහන්සේට පෙන්වන්න පුළුවන්. அறியாத காரியங்கள் அவருடைய நீங்கள் அறிவிக்கலாம். ඒ උන්වහන්සේට නුඹ කරන යාත්‍රාවේ நீ செய்கிற ஜெபத்திலே ඕනම වෙලාවකදී எந்த நேரத்திலும் ඕනම අවස්ථාවකදී எந்த தருணத்திலும் ඔබ යාත්‍රා කරන්න நீங்கள் ඔබ ජெபம் ඩයල් කරන්න මේ නම්බර එක. இந்த டயல் பண்ணுங்கள் இந்த நம்பரை. සමහරක් අය ගොඩක් අය ඩයල් කරන පාසල කමක් නැහැ. පාසලට ඩයල් කරන්න. ඒ වුණාට මං හිතන්නේ දෙවියන් වහන්සේට ඩයල් කරන්න අවශ්‍යයි. அதாவது பாஸ்டர் நடிப்பார் அதை விட தேவனுக்கு நீங்கள் அறிவிங்கள் இந்த காரியத்தை. ඔබ නොදන්න මහත් දේ මම ඔබට පෙන්වන්න යනවා. நீ அறியாததுமான பெரிய எட்டாத ඔබ காரியங்கள் දන්න දේවල් නෙවෙයි. தெரிகிற காரியங்களை அல்ல. ඔබ නොදන්නා වූ දේවල් මම ඔබට පෙන්වන්න. அறியாத காரியங்களை அறிவிப்பேன். ඔබගේ අධ්‍යාත්මික ඇසක දකින්න. ஆவிக்குரிய கண்களை காணும். ඒ නිසා ඔබ උන්වහන්සේට ඔබගේ දේවල් ඔබ දන්වන්න. நீங்கள் உடைய காரியங்களை தேவைகளை தேவனுக்கு அறிவியுங்கள். අපි දෙවියන් වහන්සේට මේ දේවල් දන්නන විට இதை தேவனுக்கு அறிவிக்கிற போது මොකක්ද අපිට සිදු වෙන්නේ? நடைபெறுவது என்ன? හත්වෙනි පදේ කියනවා ஒடாமசனம் சொல்கிறது. එවිට அப்பொழுது කිසි නුවණකින් දැනගත නොහැකි වූ எந்த அறிவினாலும் அறியப்படாத දෙවියන් වහන්සේගේ සමාදානියද தேவனுடைய சமாதானமும் ක්‍රිස්තුස් වහන්සේ යේසුස් වහන්සේ තුළ නුඹලගේ සිද්ද සිතවිලිද ආරක්ෂා කරනවා. உங்கள் இருதயங்களையும் உங்கள் நினைவு சிந்தனைகளையும் இயேசு கிறிஸ்துவாக காத்துக் கொள்ளும். හalleluya. Hallelujah. සුවය විතරක් නෙවෙයි. சுகம் மாத்திரம் அல்ல, විශේෂ විතරක් නෙවෙයි. பதில் மாத்திரம் அல்ல. කම්මලක් වගේ තිබුණා වූ නුඹගේ සිතවිලි அங்கே தொழிற்சாலை போலதான் நம்முடைய சிந்தனையானது ඒක ආරක්ෂා. அது பாதுகாக்கப்படும். සමාදානයක් නැතුව තිබුණා නුඹගේ සිත சமாதானம் இல்லாமல் உங்களுடைய சிந்தனை දෙවියන් වහන්සේගේ සමාදානයෙන් පිරෙනවා. தேவனுடைய சமாதானத்தை நிரப்பப்படும். උන්වහන්සේ එවැනි විදියට අපට ආශිර්වාද කරනවා. அவனமாக தேவன் ஆசீர்வதிப்பார். ඒක නුඹගේ නුවණට තේරෙන්නේ නෑ. உடைய புத்திக்கு அது எட்டாது. එතන කියනවා කිසි නුවණකින් දැනගත නොහැකි වූ. எந்த புத்திக்கும் எட்டாது. මම උදේ මතක නැහැ බයිබලයේ කියවනකොට. வேதத்தை வாசிக்கப்படும் කිසිම නුවණකින් දැනගත නොහැකි වූ. அங்கே எல்லா புத்திக்கும் அறியப்படாது. ඔබ ඩිග්‍රී නෙවෙයි මොනවා කරත් වැඩක් නැහැ. ඒක ඔබට තේරෙන්නේ නෑ. எந்த பட்டத்தை படித்தாலும் அது விளங்காது உங்களுக்கு. වාසිකන මම ඒ ආකාරයට ඔබට දැනුම්. அவனமாக உங்களுக்கு அறிவிப்பேன் என்பதாக. හalleluya. Hallelujah. හalleluya. Hallelujah. ඒ දැසම ඔබ සමාදානයක් නැතුව ඉන්නවනම්. நீங்க சமாதானம் ඔබ රෝගී වෙන්න පුළුවන්. நோயோடு இருக்கலாம். සමාදානයක් නැහැ මේ හදවතේ. உள்ளத்திலே சமாதானம் இல்லை. දෙවියන් වහන්සේට දන්නන විට தேவனிடத்தில் அறிவிக்கிற போது සුවය විතරක් නෙවෙයි. சுகத்தை மாத்திரம் அல்ல, සමාදානය සහ ආරක්ෂාව උන්වහන්සේට சமாதானம் பாதுகாப்பு கிடைக்கும். හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. ඒ දෙවියන් වහන්සේට විශ්වාස කරන්න அந்த අවශ්‍යයි. தேவனை நம்ப ඒ வேண்டும். දෙවියන් වහන්සේට ඔබ දන්වන්න ඕනි. அந்த தேவனிடத்தில் அறிவிக்க வேண்டும். මම එක කතාවක් කියලා අවසන් කරන්න කැමතියි. ஒரு கதை
செய்ய போகிறேன். යසාය 37 වෙනි පරිච්ඡේදයේ ஏசாயா 37ஆம் அதிகாரத்திலே 37 16 සහ 17 අපි කියවන්න යනවා. 37 16 17 வாசிப்போம். මෙතන කියනවා හෙසකියා රජගෙන්. எசேக்கியா ராஜாவை பற்றி கூறப்படுகிறது. හෙසකියා රජතුමා කලාව යාඥාවක් ගැන කියනවා. எசேக்கியா ராஜா செய்த ஜெபத்தை விண்ணப்பத்தை பற்றி கூறப்படுகிறது. මේ හෙසකියා රජගේ කාලේදී எசேக்கியாவுடைய ராஜாவின் காலகட்டத்திலே මෙතන කියනවා ඇවිල්ලා අසරියරු அசீரியர்கள் ඔවුන් ඇවිල්ලා ලුබගෙන அவர்கள் வடை சுற்றி கொண்டார்கள். ඔවුන් වට කරගත්තා. அங்கே சுற்றி கொண்டார்கள். දැන් මෙයා රජ කෙනෙක් ராஜாவர் ඔවුන් ඇඳුම් ඉරාගෙන தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு ඔව් ස්වාමීන් වහන්සේගේ ගෘහයට ඇතුල් වෙලා தேவனுடைய வீட்டுக்கு பிரவேசித்து ඕනිරදී ඇදගෙන அங்கே சாக்கை போட்டுக் கொண்டு ඔවුන් ඇවිල්ලා පල්ලිපද දෙවිපද දිනවා. ඔතන කියනවා ඔවුන්ගේ ප්‍රධානීන් කැදවලා பிரதானிகளை அழைத்து අද දවස இந்நாளிலே දුකද துக்கமும் තරවටුවද அங்கே கடிந்து கொள்ளுதலும் අපහාසයද அங்கே எங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத காரியங்களும் ඇති දවසක් ஏற்படக்கூடிய நாள். බක්නිසාද ஏனென்றால் ලදරුවෝ බීවෙන්ට ලංව සිටිති. அங்கே பிள்ளை பிறக்கிற அந்த நேரத்திலே නොමුත් වදන්ට අපට ශක්තිය නැත. ஆனால் பிரசவிக்க எங்களுக்கு பலன் இல்லை. ඔවුන් කඩාවැටෙනවා බලන්න. அங்கே உடைந்து போனார்கள் ඔවුන් பாருங்கள். බය වෙන්න පටන් ගත්තා. பயப்பட ඔවුන් ஆரம்பித்தார்கள். දුර්වලුන බව කියනවා. பலவீனப்பட்டவர்கள் பாருங்கள். දැන් සතුරා ඔවුව වට කරගෙන ඉවරයි. அங்கே சத்துரு சுற்றி வளைத்திருக்கிறான். ඊපස්සේ යසායා ගාවට අනාගත වස්තු ගාවට එවර හත්යක්. ஏசாயா தீர்க்கதரிசி அண்டையிலே குழுக்களை அனுப்புகிறார்கள். ඔවුන්ට පණිඩක් එනවා දෙවියන් වහන්සේ උඹට නපුර වෙන්න දෙන්නේ නෑ. அங்கே செய்து வருகிறது உனக்கு பொல்லாப்பு நேரிடாது என்பதாக. ඒක කමක් නෑ. அது பிரச்சனை இல்லை. මම දේව පාමුල යාත්‍රා කරනවා. நான் தேவ பாதத்திலே செபித்துக் මොකක්ද கொண்டிருக்கிறேன். යාත්‍රාව? அந்த செபம் என்ன? දාසනි පදේ කියනවා 16ஆம் வசனம் சொல்லுகிறது. කේරු පතරේ වැඩවසන ඊශ්‍රායල් දෙවි ස්වාමී සේනාවල ස්වාමින් වහන්සේ පොළවේ සියලු රාජ්‍ය කරේ ඔබ පමණක්ය. දෙවියන් වහන්සේ ආසත් පොළවක් නැවේ ඔබ වහන්සේය. ස්වාමින් වහන්සේ ඔබගේ කන නමා ඇසුව මැනව. ස්වාමින් වහන්සේ ඔබගේ ඇස් ඇර බැලුව මැනව. ජීවමාන දෙවියන් වහන්සේ අපහාස කරන පිරිස සෙනකෙරින් කියා එවූ බව ඇසුව මැනව. சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீ ஒருவரே பூமியில் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரில் ஜீவனுள்ள தேவன் நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பிய வார்த்தைகள் எல்லாம் கேளும். ඔව් කියනවා අපට අපහාසසා නින්දාව අපි වට කරගත්තා. எங்களை நிந்தை எங்களை சுற்றி கொண்டது. ස්වාමීනි අපට දැන් ශක්තිය නැත. எங்களுக்கு ஆண்டவரே பெடல் இல்லை. අපි දුර්වලලා ඉන්නවා ස්වාමී. பலவீனப்பட்டிருக்கிறோம். අපි දුර්වලයි කියලා ගෙදරට වෙලා හිටියේ නෑ. அது பலவீனம் என்று வீட்டிலே இருக்கவில்லை. එයා දෙයනාසක පාපල යාත්‍රා. தேவ பாதத்திலே செபித்துக் මම கொண்டிருந்தார். වඩ කියන්න. நான் சொல்லுகிறேன், මම දවස් මෙතන වාඩිලා හිටියා. இந்த இடத்துல அமர்ந்து මම கொண்டிருந்தேன். ඇත්ත කියන්නේ. உண்மையை சொல்கிறேன். මම මෙතන මේ වාඩියට මම දැක්කා. அமர்ந்து கொண்டு கண்டேன். රාජසේකරගේ සම්පූර්ණ පවුලම ඇතුළට මම වඩානා සුසුතිකා. அங்கே ராஜசபை குடும்பம் உள்ளே வரும்பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்தினேன். මම දන්නාසුද මම ඒක මගේ ස්තුතිය පුදා. என்னுடைய நன்றியை தேவனுக்கு தெரிவித்தேன். මම මේ කියන්නේ නෑ වෙන මොකටද නෙවෙයි. வேற எதுக்காக சொல்லவில்லை. මම හිතනවා මේ මුළු පවුලම මම දැනුවත් දිගටම පල්ලියට එනවා. அந்த முழு குடும்பமும் அறிந்த வண்ணத்திலே முழு குடும்பமும் ஆலயத்துக்கு வந்து கொண்டே இருக்கிறது. මම හිතන දොස් කියලා තුන මේ ළඟදී කුමාරයන් ගිහලා අපි තාම ගෙදරට ගිහිල්ලා නැහැ. இன்னும் குமாரன் போயிருந்தா நான் கிட்ட உள்ள அந்த வீட்டுக்கு போகவில்லை. நாங்க கிட்டதுல ஒரு நாள் மெதுர் ஜெப கொண்டு எடுத்தில்ல. ஆனா அவரங்கட வீட்டுக்கு வந்தது. நம்ம யாதம் மாட தன்யாகில சயன காலே. நான் நிறைய காலமாக அவர் அறிந்திருக்கிறேன். මම දැන් සුතිකරා ස්වාමීනි මේ පවුලම එනවා දේවාභිප්‍රාප්ත පොතනම. இந்த முழு குடும்பம் தேவ சமூகத்துக்கு வருகிறது எவ்வளவு பாக்கியமான காரியம் என்று தேவனுக்கு நன்றி தெரிவித்தேன். අපේ පවුලේ කොහෙද කියලා. இந்த பாரு நம்முடைய குடும்பம் இங்கே දානිකර පල්ලියට ඇවිල්ලා ඉන්නවනම් நீங்க தனியா குடும்பத்தை ஆலயத்துக்கு வந்திருந்தால் ඔබ බලන්න ඔබ කල්පනා කරලා මොනවද කරන්නේ. நீங்கள் சிந்திங்கள் அந்த குடும்பங்கள் எங்கே இருக்கிறது என்பதாக. ගෙදරට වෙලා හානවා වෙන්න පුළුවන්. வீட்டில் இருந்து உழுது கொண்டிருக்கலாம், நான் பிடித்து கொண்டிருக்கலாம், உழுது கொண்டிருக்கலாம், වෙන මොනාරි කරනවා වෙන්න පුළුවන්. வேற ஏதாவது செய்து கொண்டிருக்கலாம். නැත්තම් මම අද ඉන්නේ නැහැ කියන්න පුළුවන්. நான் இல்லை என்று சொல்லலாம். කොච්චර ලොකු කනගාටුවක්ද ඒක. எவ்வளவு கவலைக்குரிய காரியம், කොච්චර ලොකු ආශිර්වාදයක් කියලා කතා හරිනවා. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கைவிடுகிறார்கள். සිද්ධු දිනේ කොතරම් පාච්චල් කරලා තියෙනවා. அந்த பரிசுத்த நாளை எவ்வளவு கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள். කිතුනෝ කියලා කියන්න පුළුවන්. கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியுமா? ඒගොල්ලන්ට පුළුවන් අපිට කිතුනෝ කියන්න. அவர்களை பார்த்து கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியுமா? කරුණෙන් දැක්කම ළඟදී.
వారు వాడిని గిట్టనాలే కండే මේ දරුවන් දැක්ක තරුණේ ముందనాలే కండే මගේ තරුණයාට කිව්වා அது வாடினை பார்த்து சொன்னேன் මම නුඹව හදන්න මම සෑහෙන දුක් විඳලා තියෙනවා உன்னை வளர்த்தெடுக்க மிக கஷ்டப்பட்டேன் අපගේ දේවගණතුමා නුඹලාගේ තාත්තලාව හදන්න එයාගේ මුළු ශරීර ජීවිත කාලෙම කැප කරා உம்முடைய தகப்பனார் வளர்க்க போதகர் முழுமையாக கஷ்டப்பட்டார் නුඹගේ එයාගේ මුළු ජීවිතේම කැප කරා முழு வாழ்க்கையும் உமக்கு அர்ப்பணித்தார் මං කව මට දේවගණතුමා කවකරන් කියලා බෑ දැකලා ඔබලා ගේන්න කියලා அப்போ சொன்னார் நீங்கள் விசிட் சென்று உங்களை அழைத்து வாருங்கள் බැටළුවන්ව ගේන්න පුළුවන් அங்கே செம்மறி ஆடுகளை கொண்டு வரலாம் එළුවන්ව ගේන්න බෑ ஆடுகளை கொண்டு வர முடியாது එළුවන් ආයින්න පටන් ගන්නවා அங்கே ஆடு முட்ட ஆரம்பிக்கும் මේක ලයිව් බලා ගන්න පුළුවන් இதை பார்த்து கொள்ளலாம் மக்களே මං දුක් කරා මං කව මං හිතාම දුක් සහිත වෙනවා நான் மிகவும் துக்கப்படுகிறேன் என்பதாக சொன்னேன் මං කනගාටු වෙනවා கவலைப்படுகிறது குறித்து ඔබලාම අපිට මේව කරපු දෙයක් நீங்கள் எவ்வளவு செய்த காரியத்தை குறித்து ඔබලාම මේ තැනට ගේන්න අපි දුක් විඳලා இந்த තියෙනවා இடத்துக்கு கொண்டு வர மிகவும் கஷ்டப்பட்டோம் කවුරුත් දුක් විඳලා නැහැ யார் துக்கப்படவில்லை අද ඔබලන් නිසා මට සුභාරංචි කියන්න බැරුණා අනිත් දේවල්වලට உங்கள் நிமித்தமா மற்றவர்களுக்கு நற்செய்தியை கூற முடியாமல் போய்விட்டது නුඹලා වෙනුවෙන් අපගේ කෙස් දෙන්න පටන් ගත්තා உங்களுக்காக தலைமுடியில் நரைத்து விட்டது මගේ ළඟ ඉන්නේ නැහැ මගේ කෙස් දෙන්න පටන් ගත්තා இவனமாக தலைமுடி சிலர் நரைத்து விட்டது මම එහෙම කිව්වා அவ்வளவுதான் நான் சொன்னேன் නෑ පාස විභාගයක් තියෙනවා இல்ல பாச சோதனை අන්න இருந்தது කොයි කටෙන්ද කියන්නේ எந்த வகையில் சொல்லுகிறான் පාලකයෙක් විතර තව පාලකයෙක්ගේ විභාග ඇදිනවද විතර විභාගයට කයි කටෙන්ද කියන්නේ யாரும் மீது உப்பிரமட்ட காரியத்தை මම சொன்னார் පාස් කිව්වා මම දොරට කරා පාස් කිව්වා அங்கே தொலைபேசி மூலமாக பசங்களை காதைத்தேன் මම කිව්වා මම මේව කතා කරලා තියෙන්නේ நான் இவ்வளவு பேசி இருக்கிறேன் මම මේවම තමයි කතා කරන්නේ அப்படியே தான் பேசினேன் මගේ හිත කැඩුනා என் உள்ளம் உடைந்து போய்விட்டது මම ඉගලන්නේ කැප වෙලා තියෙනවා அவர்களுக்காக என்னை அர்ப்பணித்திருக்கிறேன் නෑ කියන්න බෑ இல்லை என்று சொல்ல முடியாது දැනුත් ගිහිල්ලා පාස්ටර් ගිහිල්ලා එහෙම ඉන්නවා සමහර කයි ඉන්නවා සෙනසුරාදා විසිරින්දා பாஸ்டருக்கு சனிக்கிழமை ஐயோ பாஸ்டர் ඒක පාඩමකට ඉන්නවා යා නොන්ඩිකග හරි කොහමද විසිරින්දාලා සෙනසුරාදා எப்படியாவது நொண்டி எடுத்தது මම සමහරයි සෙනසුරාදා විසිරින් යන්නේ බෑ යාත්‍රා කරන්න ඕනේ சனிக்கிழமை விசிட்ல ஜெபம் නෑ செய்யணும் පාස්ටර් මම සෙනසුරාදා ගිහින් නැත්නම් උන් ඉරිදාට එන්නේ නැහැ நான் பாஸ்டர்ல சனிக்கிழமை මම போறேன் එවැනි අය 100ක් නෙමෙයි නුඹට 1000ක් වැඩක් නෑ ඔබට அவர் 100 பேர் 1000 பேர் பிரயோஜனம் இல்லை පොයින්ට්ලස් කියලා වැඩක් නෑ அது பிரயோஜனம் இல்லாதவர்கள் යකඩ ඉරිදාට සෙනසුරාදා ගියොත් තමයි උන් ඉරිදාට වැටෙන්නේ சனிக்கிழமை போனா தான் ஞாயிற்றுக்கிழமை வரணும் ஆலயத்துக்கு එවිනේ ඕනිද அப்படியே அவங்களோட தேவை எங்களுக்கு මම මේ කතාව කරගෙන ඉන්නකොට இவ்வளவு நம்ம கதைத்துக் கொண்டிருக்கிற போது කතුරු මොකක් තියෙන එක හිටියා. කතුරු මොකක් තියෙනවනේ? කතරිකල් තීව්‍රද? அதாவது கத்தரிகளை கணக்கு செய்யக்கூடிய ஒருவர் இருந்தார். එයා බලාගෙන ඉන්නවා මගේ දිහා. அதை நோக்கி பார்த்து බැන්නේ නෑ. நிறைய මම பேசினேன். ආදරෙන් කතා කරා. அன்போடு பேசினேன். එයා බලාගෙන හිටියා. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். මම ඊට තමයි බලාගෙන මම බලා මොකක් කර ගටාලකට එනවද කියලා මම. நான் பார்த்து கொண்டே கச்சனுக்கு வராமட்டு. ළඟට එලා පාස්තෝත්‍ර පාස්තර් கிட்ட வந்தா இங்க ஸ்தோத்திரம் பாஸ்டர். මම අදලිවත් එක්ක. நானும் விசுவாசி தான். කතරේ ස්තෝත්‍ර. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். මම මගේ ටෙලිෆෝන් නම්බර දරන්න කියලා. நான் டெலிபோன் நம்பர் கொடுத்து வாங்க என்பதாக. උත්තර මේ කෙනේ කතුරු මොකක් කරන්න මේ ඇවිල්ලා තියෙනවා. புத்தர் ஒருவர் அதாவது கத்தி எடுத்துக்கிற ஒரு வேலையா அதுதான் යාත්‍රා කරන්න නෙවෙයි මගෙත් තියෙනවා මොට්ට පීටිකක් එක පීටි රිපියර් කරගන්න මම බයයි. மொட்டையான கத்தி எடுக்க தீட்டி கொடுவதற்கா வாழ்க்கை දැන් මේ රජතුමා இந்த ராஜா අයියෝ අපිට මොකුත් බෑ ස්වාමිනේ. ஐயங்கள் கொண்டுமே முடியாது දැන් වණිඩයක් ආවා. செய்தி வந்தது සරණ பிறகு දෙන්න එනවා කියලා. யுத்தத்துக்கு வருவோம் என்பதாக දෙවියන් වහන්සේ ජයග්‍රහණ දෙන බව කිව්වා. தேவன் வெற்றி கொடுப்பார் என்று சொன்னார். නමුත් යාත්‍රා කළා. ஆனால் ஜெபித்தார். යාත්‍රා කළා ස්වාමිනේ. ஜெபித்து சொன்னார் ඔයාගේ தேவனே කන් යොමු කරන්න. உம்முடைய செவியை திறந்தருளும். ඔව් කියන භයානක වචන ගැන කන් යොමු කරන්න. சொல்ற பயங்கர வார்த்தை குறித்து செவி கொண்டு விடும் என்று ඔයාගේ ඇස්තරල බලන්න කියලා. திறந்தருளும் ஆண்டவரே. දෙවියන් වහන්සේකට සටන් කළා. அங்கே தேவன் அதுக்காக யுத்தம் செய்தார். ඔබගේ ඉල්ලීම දෙවියන් වහන්සේට බාර දෙන විට உடைய வேண்டுதலை தேவனுடைய ஒப்பு கொடுக்கிற போது දෙවියන් වහන්සේ ඔබගේ ප්‍රශ්න වෙනින් සටන් කරන්නේ. உடைய பிரச்சனைக்காக தேவன் யுத்தம் ඔබ செய்வார். බාර දෙන තුරු ඔබ ඒක සටන් කරගෙන ඉන්නවා. ஒப்பு கொடுக்க வரைக்கும் நீங்கள் யுத்தம் செய்து ඔබලා கொண்டிருக்கிறீர்கள். තමයි සටන් කරන්නේ. நீங்களே யுத்தம் செய்வீர்கள். ඔබ දෙවියන් වහන්සේට බාර දුන්න ගමන් நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவுடன் he will fight the battle. උන්වහන්සේ යුද්ධය සටන් කරනවා. அவரே யுத்தம் செய்து கொண்டிருப்பார். උන්වහන්සේ කව මේ යුද්ධය නුඹලාගේ මගේ. தேவன் சொன்ன இந்த யுத்தம் உங்களுடைய அல்ல, என்னுடைய யுத்தம். මේ ප්‍රශ්නේ නුඹේ මගේ இந்த ප්‍රශ්නයක්. பிரச்சனை உன்னுடைய அல்ல, මගේ என்னுடைய දරුවන්ට දෙන ප්‍රශ්න මගේ ප්‍රශ්නයක්. இந்த பிள்ளைகள் வரக்கூடிய பிரச்சனை என்னுடைய මම பிரச்சனை. ඒකට සටන් කරන්නේ. அதுக்கு யுத்தம் செய்வேன். කොච්චර උන්ද දෙවි කෙනෙක් எவ்வளவு කරන්නේ. நல்ல தேவன். එහෙනම් ඇයි තාම අපි බාර කරන්නේ නැහැ? ஏன் என் மகனை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோம்? ඇයි තාම අපි සමාදානකට ජීවත් වෙන්නේ? இன்னும் சமாதானம் இல்லாமல் අපි வாழ்க்கை සිය උත්සාහ දරනවා අපේ ප්‍රශ්න වලින් ජය ගන්න. சுய முயற்சி பண்ணுற பிரச்சனைகளை பதில் தருவதற்கு තාම ප්‍රමාදයක இந்த කියන්නේ. மாதிரி தாமதித்துக் තාම கொண்டிருக்கிறோம். ප්‍රමාදයක இந்த කියන්නේ. மாதிரி தாமதித்துக் கொண்டிருக்கிறோம். ජයග්‍රහණයක් නැතුව ඉන්නවා. வெற்றி இல்லாமல் இருக்கிறோம்.
கேள்வியின் செய்து දෙවියන් වහන්සේට බාර දෙන්න. தேவனுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். එසකියා රජ යුද කරේ எசேக்கியா ராஜா யுத்தம் செய்யவில்லை. එක රාත්‍රියේම ஒரு இரவிலே ඔබ 36 පදේ බලන්න පුළුවන්. 36வது வசனத்திலே පරිච්ඡේද දෙකම කියලා බලන්න 36 37 37 38 வாசித்து பாருங்கள். එක රාත්‍රියකදී ஒரே இரவிலே 1,85,000 சதுரங்க உன்வாச பாரதியா නැති කරා. அங்கே 1,80,000 அங்கே படைகளை கொண்டு குவித்து விட்டார். එසකියා සමාදාන නිදාගත්තා. அங்கே எசேக்கியா சமாதானத்தில் நித்திரை செய்தான். දයානාසේ රාත්‍රියේ යුද්ධ කරලා ඉවර කරා. அங்கே தேவன் இரவிலே யுத்தம் செய்து நிறைவு செய்தார். අපි කැමති මොනවද දන්නවද? நாங்கள் எதுக்கு விரும்புகிறோம் தெரியுமா? දෙවියන් වහන්සේව නිදි කරලා අපි සටන් කරා. தேவன் நித்திரை செய்யப்படி நாம் யுத்தம் செய்வதற்கு පෞණි දෙවියන් වහන්සේ. ஐயா பாவம் தேவன் මම සටන් කරා නම් මේ நான் ප්‍රශ්නේ. இதற்காக யுத்தம் செய்வேன். நானே யுத்தம் பண்ணி நானே இது செய்வேன். மாமா யுத்தம் கல்ல மாமா மீ காரியம் கரணும். எல்லாரும் நான் என்று சொல்றவர்கள் கடைசில நான் ரொட்டியாக மாறுவீர்கள். அவன் மாமா के ना शांति बड़े रोटी पावड़ पाते நான் ரொட்டி நீங்க காகிஸ்க்கு போனா வாங்கலாம். நான் ரொட்டி हां काफिस गया ना नान रोटी के ඒක පරණ වෙච්ච රොටියක්. आ पड़े और रोटी அப்பா ඒක එළියට අරගෙන அது வெளியில எடுத்துக்கொண்டு සීතල ඇරලා அங்கே මයික්‍රෝ අවන්කට දාලා அவனுக்கு போட்டு උදුනට දාලා රත් කරන්න ඕනේ. அவனாங்க சூடேற்ற வேண்டும். එවැනි චරිතම ඉන්නවා නාන් රොටිස්ලා. அப்படியே நான் ரொட்டி අපේ පල්ලිවල ඉන්නවා නාන් රොටි. ஆலயத்துல இருக்கிற அப்படியே ரொட்டி කල් තබාගෙන නාන් රොටි. அங்கே காலத்தை ඉඳලා එන්නේ. இருந்து வருவார்கள். අයිස් ටික බෙදෙන්න අරින්න ඕනේ. அங்கே ஐஸ்லாம் அப்படியே உருக வைக்க வேண்டும். ඊට පස්සේ ඒක පොඩ්ඩක් ඇවිල්ලා මයික්‍රෝ එකට දාන්න ඕනේ. மைக்கு கொஞ்சம் போட வேண்டும். ඊට පස්සේ ලිපට දාන්න ඕනේ. அடுப்புக்கு போட ඊට வேண்டும். පස්සේ දෙපැත්ත පෙරලන්න ඕනේ. ரெண்டு பக்கம் திருப்ப வேண்டும். ඊට පස්සේ තමයි ආ හදේලි වෙකලා නැගිටින්නේ. ஹalleluya எடுப்பார். එවැනි අය ඒමම නාන් රොටිලා ඉන්න ප්‍රශ්නයක් அப்படியே නැහැ. அப்படியே நான் ரொட்டி அதனால பிரச்சனை இல்லை. එළවිචානා சொல்றது நமக்கு இன்னைக்கு தேவனாதே ඒ නිසා මගේ ප්‍රේමවන්ත දේව ධර්මෙනි. ஆண்டவரான தேவப்பிள்ளையே උන්වහන්සේ නුඹ ගැන සලකන දෙවි කෙනෙක්. உம்மை நோக்கி பார்க்கிற தேவன் පේතෘස් පොතේ 5:7 කියනවා ஒன்று பேர் 5:7 சொல்லப்படுகிறது. උන්වහන්සේ නුඹ ගැන සලකන දෙවි කෙනෙක් කියලා. உன்னை குறித்து விசாரிக்கிற தேவனாக වෙන இருக்கிறார். කවුරු සලකන්නේ නැහැ. யார் விசாரிப்பது නුඹ இல்லை. කාවත් මේ විශ්වාස කරන්න ඕනේ. யாரை நம்ப கூடாது. නුඹට සලකන නුඹ දෙවි කෙනෙක් ඉන්නවා. உம்மை விசாரிக்கிற தேவன் ඒ இருக்கிறார். නිසා සියලු ඉල්ලීම් උන්වහන්සේගේ පාවල තබන්න කියලා තියෙනවා. எல்லா வேண்டுதலோட பாதத்தில் Hallelujah. சொல்லப்படுகிறது. Hallelujah. Hallelujah. ඔබගේ ඉල්ලීම් ඔබ දෙවියන් වහන්සේගේ පාවල තබන්න. உடைய வேண்டுதலை தேவனுடைய பாதத்தில் ඔබගේ ධර්මණික ඔබ ඉල්ලීම් දෙවියන් වහන්සේගේ පාවල තබන්න. உடைய பிள்ளைகளுக்கான வேண்டுதலை ඔබගේ தேவனுடைய පුරුෂයාගෙන් ඔබ ඉල්ලීම් දෙවියන් වහන්සේගේ පාවල තබන්න. கணவனுக்காக ඔබගේ භාර්යාවෙන් ඔබ ඉල්ලීම් පාවල තබන්න. மனைவிக்காக தேவனுடைய ඔබගේ பாவத்தை පියාවෙන් ඔබ ඉල්ලීම් පාවල තබන්න. உடைய தகப்பனுடைய ඔබගේ භාර්යාවෙන් ඔබ ඉල්ලීම් තබන්න. பிள்ளைகளுக்காக வையுங்கள் வேண்டுதலை දෙවියන් වහන්සේට සලකන්න යන්න. தேவனுடைய விசாரிப்பார் அவர்கள். දෙවියන් වහන්සේ උන්ට ආශිර්වාද කරන්න. தேவன் ஆசீர்வதிப்பார். නොදක්කව සමාදාන ඔබ කරේ එන්ට යනවා. அறியாத சமாதானம் நோக்கி வரும். ඒ නිසා තමයි උන්වහන්සේගේ වචනේ කියති වෙන්නේ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. මතේ සුවාර්ථ පොතේ 11 වෙනි පරිච්ඡේදයේ 28 වෙනි පදය. மத்திய 11:28 சொல்கிறது. දේශක බරොස්වින සියල්ලෙනි வருத்தப்பட்டு பரசுமங்கிற யாவரும் මා වෙතට එන්න. என்னிடத்திலே வாருங்கள். කම්තුමි මාගාවට එන්න ඔබ. என்னிடத்திலே வாருங்கள் நீங்கள். කාගාවට එන්න ඕනේ නේද? யாரிடே போக ඔබ தேவையில்லை. ඒ කාගාවට එන්න ඕනේ. யாரிடே போக வேண்டியது? මම ඔබ සලකන දෙවි කෙනෙක්. உன்னை விசாரிக்கிற தேவன் මාගාවට එන්න. என்னிடத்திலே வாரும். අද අපි වේසයි බරයි උසුන පාඩ තුවන්නේ. இந்த பாடத்தை வேதவித்து நீங்க ஓடுகிறோம். මේකට කියන්න යන අපේ ප්‍රශ්නය. நம்முடைய நண்பர்கிட்ட சொல்ல අපේ போவோம். ප්‍රශ්න අනිත් අයට කියන්න යනවා. மற்றொரு சொல்ல போவோம். හලෝ මං කියන්නම් එක දෙයක්. அவருடைய சொல்லுகிறேன். එවැනි අය එක තැනමයි ඉන්න යන්නේ. அவர்கள் ஒரே இடத்துல இருப்பார்கள். ප්‍රශ්න එක තැනමයි பிரச்சனை තියෙන්නේ. ஒரு இடத்துல இருக்கும். යේසුස් වහන්සේ කියනවා இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். මා වෙතට එන්න. என்னிடத்திலே ඔබ வாரும். මා වෙතට හැරෙන්න. என்னிடத்திலே திரும்பும். අද ගොඩක් අය හැරෙන්නේ නැහැ. அநேகர் திரும்புவதில்லை. ඔව් ஆனால் கிறிஸ்தவர்கள் යේසුස් වහන්සේ වෙතට යන්නේ නැහැ. இயேசு கிறிஸ்துவிலே போவதில்லை. ප්‍රශ්න විසඳන්න පුළුවන් අයට අයිඩියා තියෙන අයට. அங்கே பிரச்சனை பதில்படுத்துகிறவர்கள் ஐடியா போவார்கள். ඒ නිසා අපි ප්‍රේසං වෙනවා. ஆண்டவரிடம் கவனமாக இருக்க வேண்டும். ඔබ තාමත් ඔබගේ ඉල්ලීම් එක ඔබ පොරබදිනවා. இன்னுமா வேண்டுதலோடு போராடி තාම கொண்டிருந்தார்கள். ඔබ දඬලා නැද්ද දෙවියන් වහන්සේ? இன்னுமா தேவனுக்கு அறிவிக்கவில்லை. ඔබගේ රෝගය උන්වහන්සේට බාර දීලා නැද්ද? உடைய நோயை தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கவில்லையா? උන්වහන්සේට රෝගය බාර දුන්න ගමන් நீங்களுடைய நோயை அவருக்கு ஒப்பு கொடுத்தவுடன் උන්වහන්සේ ඔබට මොනවද දෙන්නේ? அவர் என்ன கொடுப்பார்? සුවය දෙන්නේ. சுகத்தை கொடுப்பார். සුවය දීලා තියෙන්නේ. சுகத்தை கொடுத்திருக்கிறார். සුවයත්පත් කරගන්න. அங்கே சுகத்தை பெற்றுக் දැන් கொண்டார். රෝග තියෙනකොට සුවයත්පත් කරගන්න බෑ. அங்கே நோய் இருக்கும் பொழுது சுகத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ඔබ සල්ලි දුන්නොත් තමයි ડોක්ටර් බේත් දෙන්නේ.
அங்க பணம் கொடுத்தா அங்க டாக்டர் மருந்தை கொடுப்பா. நம்ம தேவனாசம் வந்தனதுக்கு ஆனால் தேவன் என்ன சொல்றார் தெரியுமா? பிரශ්නේ මට බාර දෙන්න. இந்த பிரச்சனை எனக்கு ஒப்பு கொடு. ඔබගේ අවශ්‍යතාවය බාර දෙන්න. உடைய தேவை எனக்கு ஒப்பு கொடு. ඔබගේ රෝගය බාර දෙන්න. உடைய நோயை ஒப்பு கொடு. මම නුඹට සුවය நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன். මම නුඹට සමාදානය உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். මම නුඹව නිදහස් කරන්න. நான் உன்னை விடுதலை செய்வேன். නුඹට ජයග්‍රහණය දෙන්න. உனக்கு வெற்றியை நான் கொடுப்பேன். ඔබද පරාජිතයෙන්ද? நீ தோல்வி அடைந்தவனா? ඔබට ජයග්‍රහණය උන්වහන්සේකට විරුද්ධව දෙන්න. ආමේන්. அற்புதமாய் வெற்றி கொடுக்க போகிறார். ඔබ පරාජිත කිතුනොත් කිසිම කෙනෙක් නැහැ. தோல்வி அடைந்த கிறிஸ்தவன் யாரும் இங்கே இல்லை. උන්වහන්සේව විශ්වාස කරන කිසිම කෙනෙක් පරාජිතයෙක් නෙමෙයි. அவரை நம்புகிற எந்த மனுஷனும் தோல்வி அடைந்தவன் அல்ல. උන්වහන්සේ යෝවා නිසි. அவர் யெகோவா நிசி. උන්වහන්සේ ජයග්‍රහණය දෙන්න. அவர் வெற்றி கொடுக்கிற வெற்றியின் தேவன். ஹalleluya. 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 උන්වහන්සේ වෙනි බලවත් දෙවි කෙනෙක්. அப்படி வல்லமையுள்ள தேவன் அவர். ஹalleluya. ஹalleluya. දෙවියන් වහන්සේ බලවත් දෙවි කෙනෙක්. தேவன் வல்லமையுள்ள தேவன். උන්වහන්සේ ඔබගේ ඉල්ලීම එනතුරු බලාගෙන ඉන්නවා. உடைய வேண்டுதல் மறுபடிக்கு விண்ணப்பம் மறுபடிக்கு பார்த்து ඔබගේ கொண்டிருக்கிறார். අවශ්‍යතාවයේ ඉල්ලීම් එනතුරු උන්වහන්සේ බලාගෙන உடைய தேவையின் விண்ணப்பம் மறுபடிக்கு பார்த்து கொண்டிருக்கிறார். ඔබට ආශිර්වාද ලබනවා ඔබ දකින්න. அப்பொழுது ஆசீர்வாதம் கிடைப்பதை கண்களிலே காண்பீர்கள். ஹalleluya. ஹalleluya. ඉල්ලීම් උන්වහන්සේ අපි බාර කරනවා. விசுவாசத்தோடு எங்களை ஒப்பு கொடுப்போம். එද ඉල්ලීම් උන්වහන්සේගේ ජයග්‍රහණ අපි දකින්න. விசுவாசத்தோடு அவருடைய வெற்றியை நாங்கள் காண்போம். ගොඩක් අය බාර කරනවා. நிறைய பேர் ஒப்பு கொடுப்பார்கள். இல்ல சிலர் வருவாங்க தான ஜெபிக்க. சமாரா ஏதோ யாச்சா கரண்டு மறந்துட்டு அப்பா அது சொல்ல. மடக்கியா தமத்துக்குனா சிலர் வருவாங்க ஜெபிக்க. சமாரா ஏதோ யாச்சா கரண்டு பெண்ணினோ இப்படி வருவாங்க. මෙහෙම ඉන්න නොන්ඩිකල්ලා ஜெபிச்ச பிறகு அப்படியே தான் போவாங்க. යාඥා කරන්න පස්සේ ඒ අනුවමයි යන්නේ. அதிலே பாஸ்டர்ட பலவீனமா அந்த நோயாளட பலவீனமா இல்ல தேவனோட பலவீனமா என்று அறிந்து கொள்ள முடியாது. ඒ මනුෂ්‍යගේ දුර්වලකමද දෙවියන් වහන්සේගේ දුර්වලකම පාස්ටර්ගේ දුර්වලකම කියලා දැනගන්නට බෑ. ஒரு பெரிய ஒரு கேள்வி எனக்கு. ඒ මහා ප්‍රශ්නයක්. சிலர் இருக்கிறார்கள் வந்தாரே தலையிடி. සමහර අය අවම ගොඩාක් ඉස්සරදී. அவங்க எந்த நாளும் ஜெபிப்பாங்க தலையிடிக்காங்க. එවලාම යාඥා කරනවා ඉස්සරදී වෙනුවෙන්. நான் இந்த நாளும் ஜெபிப்பேன் பாரு. හැමදාම ඒ යාඥා කරනවා. நான் சொன்னேன் ஒன்று ஓண்ட தலையடி போற இல்லாட்டி எனக்கு இருக்கிற தலையடி என்ன விட்டு போகும். මම කිව්වා එක්ක ඔබගේ ඉස්සරදී යන්න උනත් මගේ ඉස්සරදී යන්න ඕනේ. வரும் பொழுது சர்ச்சுக்கு வந்தா தான் தலையிடியா. අයගොල්ලෝ දේව අභිවෘද්ධි ආවම පස්සේ තමයි ඉස්සරදී ஆனா යන්නේ. வேலை செய்யும் பொழுது වැඩ කරන විට தலையடி இல்ல ஒண்ணும் இல்ல. ඉස්සරදී එන්න මොනවත් නැහැ. நாங்களும் பல தலையடியோடு இருக்கிறோம். அதோட இந்த தலையடியும் வாங்கணும். අපිට බොහෝ ඉස්සරදී කියනකොට මේ ඉස්සරදී ஒன்று ஓண்ட தலையடி போகணும் இல்லாட்டி ஏண்ட தலையடியை விட்டு போகணும். මම කිව්වා මගේ ඉස්සරදී යන්න ඕනේ නැත්නම් ඔබගේ அந்த ඉස්සරදී යන්න. எல்லா சுமடைதா. அது சுகம். එදා தலையடியில இருக்கு. සුවේරුණා. அந்த கால பாப்பு சுகமாகும். ඒ සනේ එතන அதெல்லாம் சுவை. ඉන්දිරදම மங்காளுக்கு நுඹේ ඔලුවක්ම යන්න ඕනේ නැත්නම් මගේ ඔලුවක්ම යන්න ඕනේ. உன்னுடைய தலையிடி போடு அடியோட தலையிடி போக வேண்டும். එකම ලෙඩි ஒரே நோய் සුවයක් නැහැ. சுகம் இல்லை. ඒ වචනේ කිව්වා පස්සේ අසුව. அப்படி ஒரு வார்த்தை சொன்னவுடன் சுகம் கிடைத்தது. ඊට පස්සේ දැන් කකුල් රිදෙනවා කියන්නේ. இப்பொழுது கால் வலிக்கிறதுன்னு சொல்றாரு. அதுக்கு ஜெபிக்குமா நீயே ஜெபி. கர்த்தர் சுகம் கொடுப்பார். லேடி ஆத்மா கண்ண ඔබම යාඥා කරන දෙවියන් වහන්සේ සුවය දෙයි. நாங்க எல்லோரும் அப்படி ஜெபிச்சு வீரர்களா மாறோம். එහෙම යාඥා කර වීරයෙක්ගෙන් වෙනස් දෙවියන් වෙනවා. වහන්සේ ඔබට බලය දීලා තියෙනවා. දෙවියන් දේශනා කාට වෙනත් දෙයක් කියන්නේ ඔබට බලය දෙන්න දීලා තියෙනවා. உங்களுக்கு வல்லமை தேவன் கொடுத்திருக்கிறார். දැන් මේ සහෝදරයා කියලා යාත්‍රා කරලා ඥානපනස්. நான் போய் ஜெபம் செய்து நோயாளிக்காக විද්‍යාවරන් நாங்கள் போனோம். බටෙන් කෑවේ. அங்க பட்டியில இருந்து சாப்பிட்டார். බටෙන් තමයි ඔක්කොම දෙන්නේ. அந்த பட்டியில தான் எல்லாம் ஆகாரம் ඉතින් මට කල්පනා කරා මොනවාරි යන කිරියක් දෙමුද කියලා. நான் எடுத்த பாடல குடும்பமா இருந்து නමුත් දැන් යා කටෙන් කවන විදිහට හරවලා තියෙනවා. හalleluya. சாப்பிடுகிறது ஹalleluya. බටේ කරලා කටෙන් කන්නේ නැහැ. அவன் பட்டியை கலட்டி வாயில சாப்பிடுகிறார். ඒ දෙවියන් වහන්සේ සම්මේ දෙවියන් அந்த වහන්සේ. தேவன் நம்முடைய தேவன். ඔබට බලය දෙවියන් වහන්සේ දීලා තියෙනවා. அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார் ඒක தேவன். පාවිච්චි කරන්නේ. அதை பாவியுங்கள். හැම වෙලාවෙම ලෙඩ කියන ඉන්න. என்ன நோய் நோய் என்று சொல்லிக் ලෙඩ கொண்டிருக்கிறார். එනවා තමයි මේකට. எனக்கு நோய் வரும். මරණ මාරණේ. வரை வாழும் ලෙඩ එනවා. நோய் வரும். නමුත් බඩ යනවා. ආමේන්. හalleluya. ஹalleluya. හalleluya. ஹalleluya. අපේ දෙවියන් වහන්සේ අපගේ ඉල්ලීම පිළිවෙත් කරන්න நம்முடைய අවශ්‍යයි. வேண்டுதலை அவர்கள் ஏற்படுத்தும். මනුෂ්‍යයන්ට නෙවෙයි. மனுஷனுக்கு அல்ல. මෙතන ඉඳලා බෙදා ගන්න යාත්‍රාවක්. நீங்க ஜெபத்தில் பகிர்ந்து ඔබ கொள்ளுங்கள். නිකන් කියන්න එපා. ලෙඩ ගැන කියන්න එපා. நீங்க சும்மா நோய் பண்ணி கொள்ள வேண்டாம். හරිද? ඒක හොඳ නැහැ. அது நல்லது ඔබ அல்ல. මොනවද කටෙන් උච්චාරණය කරන්නේ? வாயில என்ன அறிக்கையிடுகிறீர்களோ ඒක නුඹේ ඔළුවට மேல වදිනවා ඒක. அதோட தலையிலே வந்து ඔබ හැමදාම පොසිටිව්ලි කියන්නේ. ධනාත්මකව කියන්නේ. நீங்கள்
நேர்மறையாக சொல்லுங்கள். ඔබ ධනාත්මක කතා කරන්න. அங்கே நேர்மறையாக பேசுங்கள். දෙවියන් වහන්සේ පිට ඔබට ආශිර්වාද කරනවා. தேவன் அப்பொழுது ஆசீர்வதிப்பார். මම දැන් අතක දැනාසක වචනේ කරුණකටගෙන ඔබට ආශිර්වාද இந்த කරනවා. வார்த்தையின் மூலமாக தேவன் ඔබ ஆசீர்வதிப்பார். කිසි දෙයක් ගැන කනගාටු எதை වෙන්න එපා. குறித்து கவலைப்பட வேண்டாம். ඔබගේ ඉල්ලීම් දෙවියන් වහන්සේට ඉදිරිපත් කරන්න. உங்களுடைய வேண்டுதலை விண்ணப்பங்களை කිසි தேவனுக்கு නුවණකින් දැනගන්න බැරි වෙන පිණිස எந்த புத்திக்கு எட்டாத புத்திக்கும் උන්වහන්සේගේ සමාදානයත් උන්වහන්සේගේ ආරක්ෂාවත් அவருடைய சமாதானமும் அவருடைய பாதுகாப்பும் உங்களை நோக்கி வரும். උන්වහන්සේ ඔබට එවැනි ජයග්‍රහණ ජීවිතයක් දේවයි කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. அப்படியாப்பட்ட வெற்றிகரமான வாழ்க்கை கொடுப்பார் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். ආමේන්. ஆமென்.